திமுக வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியோட சேர்த்து அவர்கள் அதற்கு முன்பு பெற்ற அதே 46, 47% வாக்குகள வாங்கிர்றாங்க. ஆனால் அதிமுக குறைந்த அளவு வாக்குகள வாங்கியது. அவங்களுக்கு கூட வந்து ஆம், கூட்டணி கட்சி இல்ல அல்லது தனித்து போட்டியிட்டார்கள் அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். அந்த ஸ்பேஸ வந்து பிஜேபி அந்த சமயம் எடுக்குறாங்க. ஆனா பிஜேபி எடுத்ததும் அதிமுகவினுடைய வாக்குகள் தான். அப்ப இப்ப பிஜேபியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய வாக்குகள் நமக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கு. ஆ அவருக்கு வந்து மேற்கு மாவட்டங்கள்ல அவர் பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அப்போ இது வந்து இந்த கால்குலேஷன் நமக்கு 2026ல வொர்க் ஆகும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீதும், அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய அதிருப்தி தனக்கு வாக்குகளாக மாறும். அல்லது திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அந்த ஆன்டி இன்கம்பன்சி தனக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆன்டி இன்கம்பன்சிய மட்டுமே வச்சு ஓட்டு போட்ட காலம் வந்து போயிருச்சு அப்படின்னு. ஏன்னா லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டியும், அந்த நேச்சரையும் வந்து மக்கள் வந்து பெரிய அளவுல கன்சிடர் பண்றாங்க. இப்ப வந்து அவர் பிரச்சாரம் போயிருக்காரு. அவருடைய பிரச்சாரம் நல்லா தான் இருக்கு. இப்ப வந்து தென் மாவட்டங்கள்ல அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பார்க்கும்போது, ஒருவேள திரும்பவும் வந்து ஏடிஎம்கேக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது.